ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். தேவையான பொருட்கள் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 பல்லாரி. இந்த ரெண்டையுமே நீளமாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், எங்கள் ஊரில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், வெளியூரில் பார்த்திங்கன்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. அதையும் போட்டு தாளிச்சிட்டு நீளமாக கட் பண்ண பல்லாரியை போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். பல்லாரி கொஞ்சம் வெந்ததும் இந்த தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ தக்காளியும் பல்லாரியும் சீக்கிரமாக வந்துடும். நல்லா வதக்கி விட்ருவோம். வதக்கி விட்டுரு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா சிக்கன், மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணனால தான் அது மஞ்சள் கலரில் தெரியுது, தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருவோம். தேவையான பொருட்கள் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூடு பேஸ்ட்டு, ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, கரம் மசால் பொடி, இவ்வளோ வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூடு பேஸ்ட்டு, கரம் மசால், பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, கொஞ்சம் நிறைய போடுங்க, அதான் இதுக்கு டேஸ்ட்டு. போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருவோம். நல்லா வெந்தோடனே அதில் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு மல்லித்தழையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம். இப்போ போட்டு இறக்குனீங்கன்னா யம்மியான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.